Good morning students. Welcome to the online social class. So last class la nama civics part la first lesson adha the legislature அப்படிங்கற டாபிக் பார்த்தோம். The legislature na enna, then it is the political entity அப்படினு சொல்லி பார்த்தோம். அதனால two houses இருக்குன்னு பார்த்தோம், upper houses and lower houses. There are two houses such as legislative council and legislative assembly. legislative council இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எப்படி செலக்ட் பண்றாங்க, then legislative assembly இருக்கக்கூடிய மெம்பர்ஸை then how they select அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ legislative assembly இருக்கக்கூடிய மெம்பர்ஸை எலெக்ஷன் மூலியமா செலெக்ஷன் பண்றாங்க. then எப்படி எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க, என்னென்ன கேட்டகரி எலிஜிபிலிட்டி வேணும், தென் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். தென் அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எம்எல்ஏவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தோம். தென் மினிஸ்டர்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, தென் ஒரு பார்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்க, தென் எவ்வளோ பிளேசஸை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். த ஒர்க்கிங் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எலெக்ஷன்ஸ் and frame the ministers and chief ministers and allot MLA for each constituencies, then how the state government work, and the government வந்து எப்படி ரன் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கேட்குறது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? After being elected to the legislative assembly, the MLAs are expected to regularly participate in its sittings. ஓகேவா? ஒவ்வொரு பிளேஸ்லேருந்தும், ஒவ்வொரு பிளேஸ் மீன்ஸ் ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலேருந்தும் ஒரு எம்எல்ஏவை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் அவங்க தான் அந்த கான்ஸ்டியூன்சிக்கு ஹெட், ஒன் ஆஃப் த நாமினேட் ஹெட் அப்படிங்கிறாங்க. தென் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க, அந்த பிளேஸை சூப்பர்வைஸ் பண்ணணும். தென் அந்த பிளேஸுக்கு அந்த சரௌண்டிங்ஸ் ஆர் அந்த ஏரியாவுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல் அதர் ப்ராப்ளத்தை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, அந்த எம்எல்ஏஸ் அப்படிங்கிற மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படியும் அவங்க தான் சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? தென் அவங்க ரெகுலராக மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், மீட்டிங் அட்டன் பண்ணணும். த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மீட்ஸ் 2 or 3 times in a year. The main duty of the legislative assembly is to make laws for the state. It can make law on the subject mentioned in the state list and the concurrent list. However, during the state emergency, it cannot be exercise its legislative power அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டிங் 1 இயருக்கு 2 or 3 times நடக்கும். அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏரியாவுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் அண்டு அவங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்கு அந்த மீட்டிங்கில் அவங்களோட சைடில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஓகே, தென் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எம்எல்ஏஸ் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டேட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லாஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, ஃப்ரேம் பண்ணுறாங்க. தென் அவங்க எமர்ஜென்சியான டயத்தில் வந்து அவங்களோட பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. தென் the assembly has control over the state council of ministers. The state council of the ministers are responsible or answerable to the assembly for its activities. The assembly may pass no confidence motions against the council of ministers and bring its downfall if it is not satisfied with the performance of the council of ministers. The legislative assembly has control over the finance of the state. A money bill can be introduced only in the assembly. The government cannot impose, increase, lower or withdraw any tax without the approval of the assembly. The elected members of the legislative assembly can take
part in the election of the President of India, and all members can take part in the election of the member of the Rajya Sabha from the state. The assembly also take part in the amendment of the constitutions on certain matters. So the government has three basic functions: making laws, executing laws, and ensuring justice. ஸோ த அசம்பிளி மினிஸ்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் மினிஸ்டர்ஸ் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தயர் கான்ஸ்டியூன்சிஸ். இந்த கான்ஸ்டியூன்சியில் நடக்கக்கூடிய அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா அந்த கவுன்சில் மினிஸ்டர். இந்த கவுன்சில் மினிஸ்டர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அசம்பிளி கவுன்சில் மினிஸ்டர்ஸை எம்எல்ஏலேருந்து தென் பர்டிகுலர் எஃபிஷியன்சி இருக்கும் அவங்கலேருந்து ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க நாமினேட் பண்ணுவாங்க மினிஸ்டர்ஸாக. தென் அவங்களுக்கு கீழே அந்த ஒவ்வொரு மினிஸ்டர்ஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் அலாட் பண்ணுவாங்க. தென் அந்த டிபார்ட்மெண்ட் நடக்கக்கூடிய ஆல் த ஆக்டிவிட்டீஸுக்கும் யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா அந்த மினிஸ்டர்ஸ் தான் என்னது ரெஸ்பான்சிபிள். இன் கேஸ் ஆஃப் த ஆல் அதர் எம்எல்ஏஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு, அவங்களால அவங்களோட மினிஸ்டர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ரிமைனிங் அதர் எம்எல்ஏக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா அவங்களோட அந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க டிசால்வ் பண்ணலாம். ஓகே, தென் எனி லாஸ் அண்ட் எனி ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஃப்ரேம் ஒன்லி இன் தி அசம்பிளி. ஓகேவா, ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா இயர்லி 1 or 2 or 3 மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அசம்பிளியில் என்ன பண்ணுவாங்க எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் எனி டேக்ஸ் ஆர் எனி அதர் பர்பஸ் ஆர் எனி ரூல்ஸ் மேக் only in the assembly அப்படிங்க with the approval of other MLAs, ministers and also. ஓகேவா, தென் ஆல்சோ இந்த மினிஸ்டர்ஸுக்கு என்ன பவர் இருக்குது அண்ட் எம்எல்ஏக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா இந்தியாவோட பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. அண்ட் ஆல்சோ ராஜ்யசபா மெம்பர் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ராஜ்யசபா மெம்பர்ஸையும் செலக்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, தென் இந்த கவர்மெண்டோட மெயின் 3 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்கிங் லாஸ், எக்ஸிக்யூட்டிங் லாஸ் அண்டு என்ஷூரிங் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறாங்க. தீஸ் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். மேக்கிங் லாஸ், அதனால சட்டத்தை உருவாக்குவாங்க, தென் அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவாங்க, தென் அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க நீதிக்கு வழிவகுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா, தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டாபிக் ஹவு லாஸ் ஆர் மேட் இன் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் என்ன பண்ணுவாங்க லாஸ் கிரியேட் பண்ணுறாங்க, தென் அந்த லாஸை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். See, several kinds of rules and laws have been made for all people of a country. For instance, there is a law that you cannot keep a gun without having a license for it, or that the woman cannot marry before the age of 18 years old and men cannot marry before the age of 21 years. These rules and laws have not been made just like that. People elected their government who thought carefully before making such laws. Lots of such laws are made by the state and central government அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யார் ஃப்ரேம் பண்ணுறா அப்படின்னா பீப்புள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த மெம்பர்ஸ், தென் அந்த மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ தேர் சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ தேர் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுறாங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய லாஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே யார் கிரியேட் பண்ணதுனா யார் கிரியேட் பண்ணது அப்படின்னா பீப்புள் செலக்ட் பண்ண கவர்மெண்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்சனுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா கன் எதுவும் வச்சுக்கிற முடியாது வித்தவுட் லைசன்ஸ். லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் கன் வைக்க முடியும். தென் அனதர் ஒன் ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உமன் மேரேஜ் பண்ணுறதுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அண்ட் ஆல்சோ மேன் மேரேஜ் பண்ணுறதுக்கு 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்ம பீப்புள் செலக்ட் பண்ண கவர்மெண்ட், தட் மீன்ஸ் அந்த MLAs and ministers and chief ministers and also central level இருக்கக்கூடிய ministers and president and also
பிரைம் மினிஸ்டர். ஸோ இவங்க கிரியேட் பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் உடனே வந்ததில்லை, நம்ம செலக்ட் பண்ணி நம்மளோட கவர்மெண்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாலோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? In the legislative assembly meetings, MLAs discuss a number of topics like public works, education, law and order, and various problems faced by the state. The MLA can ask the questions to know the activities of ministers which concerned ministers have to answer. The legislative assembly make laws on a certain issues. The process of the law making as follows. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா என்னன்னா, இந்த லாஸ் எங்கே கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா எம்எல்ஏ மீட்டிங்கில், அதனால் அசம்பிளி மீட்டிங்ஸில் கிரியேட் பண்ணுவாங்க. தென் அதில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ரிலேட்டிங் டு தேர் பப்ளிக் ஒர்க், எஜுகேஷன் அண்ட் லா அண்ட் ஆர்டர், வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பை த ஸ்டேட். என்னென்ன இதெல்லாம் ஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கு தகுந்தபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, த எம்எல்ஏ கேன் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ். எம்எல்ஏ வந்து ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்களா, அந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. தென் அது ரிலேட்டடாக அந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்எல்ஏ அண்ட் ஆல் அதர் மெம்பர்ஸுக்கு என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். தென் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தென் லாஸ் என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். This is the how a bill like me become an act. ஓகேவா? ஒவ்வொரு ப்ராப்ளம் இப்படி ஆக்ட் ஆகுது. தென் ஒவ்வொரு பில்லும் எப்படி என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ். a bill is presented in the legislative assembly. ஓகேவா? பில் எங்கே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரிலேட்டடாக, எஜுகேஷன் ரிலேட்டடாகவோ, இல்லை அப்படின்னா ரோட் சேஃப்டி ரிலேட்டடாகவோ, இல்லைன்னா எனி அதர் பர்பஸ் ரிலேட்டடாகவோ என்ன பண்ணுறாங்க, ஒரு பில்லை ஒரு ஆக்டை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா அது எங்கே ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்ன பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணணும். தென் அதை பற்றியான டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் போகும். தென் அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன நெசசிட்டி இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டிபேட்ஸ் என்ன ஆகும், பட்டிமன்றம் மாதிரி. ஓகேவா? அது டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கும். தென் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் கேன் பி மேட் இன் தி பில். ஓகேவா? ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது சேஞ்ச் பண்ணிடுவாங்க. தென் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, if more than half of the MLA vote in favor of the bill, it is said to be passed அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ எது ரிலேட்டடாக நம்ம பில் ட்ரான் பண்ணுறோமோ அந்த பில்லுக்கு ஓட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓட்டிங்கில் half of the MLAs, more than half of the MLAs என்ன பண்ணிட்டாங்க, ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பில் என்ன ஆயிரும் அப்படிங்கிறாங்க, பாஸ் ஆயிரும். Then last step, the bill needs to get assent of the governor to become an act. ஓகேவா? கவர்னரோட பெர்மிஷனுக்கு என்ன ஆயிரும், அந்த பில் சென்ட் ஆயிரும். தென் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஆக்டாக கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் மேக்கிங் நியூ லா. ஓகே, ஒரு நியூ லாவை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜர் தான் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. The next, the legislature follows the same procedure for passing an ordinary or money bill like that the parliament. இதே ப்ரொசீஜர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? இது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இது சேம் ப்ரொசீஜர் தான் எங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. In the state legislature also legislative assembly, which is lower house, is more powerful than the legislative council, which is the upper house. அதனால லோயர் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஹவுஸோட அதிக பவர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? மோர் பவர் எதுக்கு இருக்குது அப்படின்னா லோயர் ஹவுஸுக்கு தான் இருக்குது. அதாவது பீப்புள் யாரை செலக்ட் பண்ணாங்களோ அந்த ஹவுஸுக்கு தான் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க, அதிகமான பவர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ பில்லை கிரியேட் பண்ணிட்டாங்க. தென் அதை என்ன பண்ண போகிறாங்க, எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அந்த லாஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். In the job of the state council ministers to execute the laws. The legislative assembly of Tamil Nadu is located at Chennai. The place where the state legislative assembly is located
and where its council of ministers functions and called capital of the state. The state government has several lakhs of government employees to execute the laws made by the legislative assembly. Collectors, tahsildars, black department officers, revenue officers, village administrative officers, policemen, teachers, the doctors, etc. All of them are paid salary by the state government. They have to follow the orders of the state government. Okay, ஸோ இந்த லாஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா சிங்கிள் பர்சனால என்ன பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த லாஸ் என்ன பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த லாஸ் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எங்கே இருக்கோ அங்கே தான் அதோட ஹெட் அப்படிங்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னை அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. Then council ministers ஓட function is also the capital of the state அப்படிங்கிறாங்க. சென்னை is the capital of the state of the தமிழ்நாடு government. ஓகே, ஸோ அந்த பிளேஸில் என்ன பண்ணுறாங்க, then the state government ஓட several employees, doctors, VAO, village administrative officer and black development officers and revenue officers, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களோட ஹெல்ப்போட அந்த பில்லை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் judiciary of the state. So next class la nama discuss பண்ணுவோம். Then I hope so topic எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் ஸ்டேட் கவுன்சில் மினிஸ்டர்ஸில் ஃப்ரேம் பண்ணதுக்கு அடுத்து தென் த ஒர்க்கிங் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, தென் ஏதாவது லாஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, தென் க்ரியேட் பண்ண லாஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஜுடிஷியரி ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் லெசன். தேங்க்யூ.